ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. வரக்கூடிய பிசிஎஸ்ஐ தேர்வை எதிர்நோக்கி முப்படை அகாடமி சார்பில் வந்து 3 பாக புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஸோ எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகம் 4 மெட்டீரியல் வந்து உடனடியாக வெளியிடப்படும் சீக்கிரமா. ஸோ இந்த பாகம் 3 மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா பாகம் 1ல் அறிவியல், தமிழ் மற்றும் சமூக அறிவியல் கவர் ஆயிருக்கு. பாகம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் மற்றும் கணிதம் கவர் ஆயிருக்கு. பாகம் 3ல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வித் புக் பேக் கொஷின்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸோட கவர் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த புக்கினுடைய பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ₹1800 3 புக்கு. ஸோ ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்பிளே அவரை காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி கொரியர் வந்துடும். இன்னைக்கு பாருங்க 8th சமூக அறிவியல் 4வது பாகம் வந்து பார்க்க போறோம். இந்த 4வது பாகத்திலிருந்து கேள்விகள் அதிக அளவில் வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, சார்புத்துறை வகைகளாக டேஷ் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சார்புத்துறைன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தொழிலுடைய வகைகள் வந்து பார்த்துக்கிறோம் அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முதன்மை துறைன்னு வந்து சொல்லுவாங்க. ரெண்டாவது இரண்டாம் நிலை தொழில்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மூணாவது தான் வந்து நம்ம பார்க்க போறது வந்து சார்பு துறை அப்படின்னு வந்து சொல்லப்படுறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதன்மை அப்படின்றது பிரைமரி ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இரண்டாம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆக்டிவிட்டிஸ். நெக்ஸ்ட் சார்பு துறைன்றது டெரிஷியரி ஆக்டிவிட்டிஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த டெரிஷியரி ஆக்டிவிட்டிஸை எத்தனை வகைகளாக வந்து நமக்கு பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகை. இது சார்பு துறைன்றது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அப்படின்னு பார்த்தா 2 வகை வந்து பிரிக்கிறாங்க. இந்த 2 வகையில் வந்து நிறைய என்னென்ன வகை வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லப்படுறது பொதுத்துறை ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தனியார் துறை. ஸோ இந்த மாதிரி வந்து 2 சொல்லியிருக்காங்க. இதுவும் இல்லாமல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவைத்துறை, சேவைகள் அற்ற துறை அப்படின்னு வந்து 2 வகை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் சார்புத்துறை டேஷ் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது, அதில் 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு வந்து ஆன்சரு. நெக்ஸ்ட் ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை. இப்போ ஆப்பிரிக்கான்னு வந்து இருக்கு, நமக்கு தெரியும். ஆப்பிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா தென்கோடி முனை. நம்ம சவுத் பக்கம் வந்து வர்றதுக்கு என்ன நம்ம தென்கோடி முனைன்னு வந்து சொல்றாங்க பாருங்க. இது வந்து நன்னம்பிக்கை முனை. என்ன முனை? நன்னம்பிக்கை முனைன்னு வந்து சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா புயல் முனை அப்படின்னு வந்து சொன்னாங்க. என்ன முனை? புயல் முனை அப்படின்னு வந்து சொன்னாங்க. சொன்னது வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தலோமிய டயஸ்ன்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா புயல் முனைன்னு வந்து சொன்னாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து நன்னம்பிக்கை முனைன்னு ஏன் மாறிடுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த இடத்துல இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல நம்பிக்கையை வந்து கொடுக்குது. அதனால அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்றாங்க. எகிப்திற்கும் சினாப் தீபகற்பத்திற்கும் இடையில் ஒரு நிலச்சந்தி வழியாக உருவாக்கப்பட்ட செயற்கை கால்வாய். ஸோ இங்க பாருங்க, சூயஸ் கால்வாய்ன்னு வந்து சொல்றாங்க. இது எகிப்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கால்வாய் என்றது வந்து என்னன்னா சூயஸ் கால்வாய். ஸோ இந்த சூயஸ் கால்வாய்ன்றது வந்து யாரு முன்னெடுத்து நடத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா லெசப்ஸ்ன்றவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த சூயஸ் கால்வாய் முன்னெடுத்து நடத்தினாங்க. 1859 ஸ்டார்ட் பண்ணி 1869 வந்து பாத்தீங்கன்னா இது கட்டு முடிக்கப்பட்டது. ஸோ எகிப்து சினாப் தீபகற்பம் சொல்றாங்களே, இந்த சினாய் தீபகற்பம் இது ஒரு கொஸ்டினா வந்து வருது. சினாய் தீபகற்பம் எந்த 2 கடல்களை பிரிக்கிறது அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா மத்திய தரைக்கடல் அதோட சேர்த்து வந்து என்னன்னா செங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் வந்து பிரிக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா சினாய் தீபகற்பம். இந்த சூயஸ் கால்வாய் வந்து எந்த 2 கடலை பிரிக்கிறதுன்னு கேட்டாலும் வந்து சேம் ஆன்சர் தான், மத்திய தரைக்கடல் மற்றும் செங்கடல். சரி, நெக்ஸ்ட் மத்திய தரைக்கடல் காலநிலையோடு தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. சராசரி மழையளவு 15 சென்டிமீட்டர். ஏற்கனவே நம்ம சொன்னோம் மத்திய தரைக்கடல் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எகிப்துல வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த எகிப்தில் இருக்கிறதுனால எகிப்துல பெரும்பாலான இடங்கள் வந்து என்னவா இருக்கும், பாலைவனமா இருக்கும். பாருங்க, சராசரி மழை அளவு 15 சென்டிமீட்டர். ஓகே,
கோடை காலம் வெப்பமாகவும் குளிர்காலம் வெப்பமாகவும் வறண்டதாகவும் குளிர்காலம் மழையுடனும் இருக்கும். ஆமா, எப்பவுமே வந்து போனா கோடையில வெப்பம் அடிக்கும், ஓகே ஃபர்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வந்து போனா வறண்டு போயிடும், ரைட்டு. குளிர்காலத்துல வந்து போனா அவங்க மழை வருதுன்னு போல சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, குளிர்காலம் குளிர்ச்சியாகவும் வறண்டும் கோடை வெப்பமாகவும் ஈரப்பதத்துடனும் இருக்கும். குளிர்காலம் வந்து போனா குளிர்ச்சியா இருக்கும், ஓகே. வறண்டு இருக்குன்னு வந்து போனா சொல்றாங்க. அப்போ இந்த பாயிண்ட் வந்து போனா தப்பு. குளிர்காலம் வந்து போனா வறண்டு இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க, அது தப்பு. கோடை வெப்பமாகவும் ஈரப்பதமாகவும், கோடை காலத்துல வந்து போனா ஈரப்பதம் இருக்குமா? இருக்காது. அதுவும் ஃபுல்லா என்னது, டெசர்ட், அந்த பாலைவனத்துல மிக அந்த வெயில் அதிகமா இருக்கிற டைம்ல வந்து போனா அந்த இடத்துல என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரப்பதமே வந்து போனா இருக்காது. அப்போ சிட்ரஸ் வகை பழங்கள் வளர்க்கப்படுகின்றன. ஆமா, சிட்ரஸ் வகை பழங்கள் வந்து போனா வளர்க்கறதும் கோடை காலம் வெப்பமா இருக்கிறதா வந்து போனா 2 கூற்றுகள் மட்டும்தான் என்ன நமக்கு சரியான கூற்றா வந்து போனா இருக்குது. சிட்ரஸ் வகை பழங்கள், நெக்ஸ்ட் கோடை காலம் வெப்பம் வறண்டு குளிர்காலம் மழையுடனும் வந்து போனா இருக்கும் அப்படின்னு சொல்றதா வந்து போனா ரைட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, ஆஸ்திரேலியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பிரிக்கும் மலைத்தொடர். சோ இதுல மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் சொல்றாங்க பாருங்க. கிட்டத்தட்ட வந்து போனா ஒரு 28 ஆறுகள் வந்து போனா இருக்கு. மேற்குல இருந்து ஆஸ்திரேலியா கண்டத்துல மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 ஆறுகள் வந்து போனா இருக்கு. அதை பிரிக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பிரிப்பு மலைத்தொடர். பெரிய பிரிப்பு மலைத்தொடர். சோ இந்த क्वेश्चन வந்து போனா வேற எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவின் மிக நீண்ட மலைத்தொடர் இதுதான் வந்து போனா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது வந்து போனா மிக நீண்ட மலைத்தொடர். ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது வந்து போனா மிக நீண்ட மலைத்தொடர் வந்து போனா எது அப்படின்னு போனா பெரிய பிரிப்பு மலைத்தொடர். சோ இது எந்த பகுதியில வந்து போனா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதியில வந்து போனா இருக்கு. கிழக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பிரிப்பு மலைத்தொடர்னு சொல்லப்படக்கூடியது. சோ இதுல வேற ஒரு क्वेश्चन வந்து போனா பாருங்க, கீழ் காண்பவர்களில் ஆஸ்திரேலியாவில் அல்லாதது, ஆஸ்திரேலியா கண்டத்தில் இல்லாததுன்னு வந்து போனா ஒரு क्वेश्चन கேட்கறாங்க அப்படின்னா இமயமலை மட்டும்தான். இமயமலை மட்டுமே வந்து போனா எதுல இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆஸ்திரேலியாவில இல்லை. அப்ப பாருங்க, பெரிய பிரிப்பு மலைத்தொடர் வந்து பாத்தீங்கன்னா மிக நீண்ட மலைத்தொடர் சொல்றாங்க. மிக நீண்ட மலைத்தொடர்னா எத்தனாவது இடத்துல இருக்கும் உலகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துல 3வது மிக நீண்ட மலைத்தொடர் பெரிய பிரிப்பு மலைத்தொடர். நெக்ஸ்ட் இப்போ 3வது வந்து போனா சொல்லியாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து போனா எது? ஃபர்ஸ்ட் இருக்கிறது எந்த மலைத்தொடர்? 2வது வந்து போனா இமய மலைத்தொடர். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து போனா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டிஸ் மலைத்தொடர். ஆண்டிஸ் மலைத்தொடர் தான் வந்து போனா இருக்கிறதுல மிக நீண்ட மலைத்தொடர். நெக்ஸ்ட் பிளிண்டர் மலைத்தொடர் சொல்றாங்க பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முகடுன்னு வந்து போனா சொல்லக்கூடியது. என்னது? பிளிண்டர் மலைத்தொடர் இல்ல, என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா முகடு. பிளிண்டர்கள் முகடு வந்து போனா சொல்றது. நெக்ஸ்ட் மெக்டோனல் அப்படின்றது வந்து போனா ஒரு மலையா வந்து போனா இருக்குது நமக்கு. அப்போ பெரிய பிரிப்பு மலைத்தொடர், பிளிண்டர்கள், முகடு, மெக்டோனல் மலைத்தொடர் இது மூணுமே வந்து போனா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து போனா இருக்கு. கல்கூர்லி சுரங்கம் டேஷ் கனிமத்திற்கு புகை பெற்றது. பாருங்க, கல்கூர்லி சுரங்கம். இந்த கல்கூர்லி சுரங்கம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஆஸ்திரேலியாவில் இருக்கு. இங்க வெஸ்ட் ஆஸ்திரேலியா, அதாவது மேற்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு சுரங்கம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல்கூர்லி சுரங்கம். சோ இந்த இடத்துல எது வந்து போனா அவங்களுக்கு அதிகமா கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கம் அதிகமா கிடைக்குது. எது அதிகமா கிடைக்குது? தங்கம். இப்போ வைரம், வைரம்ன்றது வந்து போனா உலகத்துல எங்க அதிகமா கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிம்பர்னர்லி. டிம்பர்னர்லின்றது வந்து போனா எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த டிம்பர்னர்லி அப்படின்றதுதான் வந்து போனா வைரம் அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியா வந்து போனா இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, அரோரா என்பது வானத்தில் தோன்றும் வண்ண ஒளிகள் ஆகும். அவை வளிமண்டலத்தின் மேலடுக்கு காந்த புயலால் ஏற்படுகின்றன. அரோரா என்பது வந்து பாத்தீங்கன்னா வானத்தில் தோன்றும் வண்ண ஒளிகள் வந்து சொல்றாங்க. சோ அரோரான்றது ஏற்கனவே சொல்லியாச்சு, என்னன்னா வண்ண ஒளிகள். அரோரானா வந்து போனா வண்ண ஒளிகள். ஆனா அது வந்து போனா காந்த புயலால் வந்து போனா தோன்றும் சொல்றாங்க பாருங்க. இது மிகப்பெரிய ஒரு தப்பு. காந்த புயல் வந்து போனா ஏற்படுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் அதிகமாகுமே தவிர இந்த இடத்துல வண்ண வண்ண ஒளிகள் வந்து போனா ஏற்படாது.
சரி, வேற என்ன எதனால வந்து போனா இந்த அரோரான்ற ஒரு வண்ண ஒளிகள் வந்து போனா தோன்றும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமி நம்ம சூரிய மண்டலத்தை தவிர நிறைய சூரிய மண்டலங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேலக்சியில வந்து போனா இருக்கு. சோ அந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய நிறைய சூரிய மண்டலங்கள் எரிந்து கொண்டிருப்பதனால், சூரியன்கள் வந்து போனா எரிந்து கொண்டிருப்பதனால் என்ன ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வண்ண ஒளிகள் வானத்தில் வந்து போனா தோன்றுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கூற்று உண்மை, காரணம் வந்து போனா தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, ஆப்பிரிக்காவின் நிலவியல் தோற்றங்களில் ஒரு முக்கிய அம்சம் பெரிய பிளவு பள்ளத்தாக்கு ஆகும். சோ இப்போ ஆப்பிரிக்காவில் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பிளவு பள்ளத்தாக்கு இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து போனா பிளவு பள்ளத்தாக்கு இருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க ஆப்பிரிக்காவில் வந்து போனா இருக்கு. உலகத்திலே மிகப்பெரிய பிளவு பள்ளத்தாக்கு. சோ புவியின் உள்விசை காரணமாக புவியின் மேற்பரப்பில் உண்டான பிளவு. புவி வந்து போனா ஒரு சில இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னைத்தானே வந்து போனா உள்ள இழுத்துக்கும். இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோதுது இல்லை, அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள நிறைய பாதிப்புகள் வந்து போனா ஏற்படும் டெக்டானிக் பிளேட்ஸ்ல. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உருவாகக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தா அந்த பிளவு பள்ளத்தாக்கு, மேற்பரப்பில் உண்டான பிளவுன்னு வந்து சொல்றது. சரி, கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம். நெக்ஸ்ட் பாருங்க, புவிப்பட தயாரிப்பு முறை குறித்து கையாளும் பாடப்பிரிவு டேஷ் ஆகும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பாருங்க, புவி பட தயாரிப்பு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் நம்ம கொடுத்துருக்காங்க. என்னது புவி பட தயாரிப்பு முறை அப்படின்னா புவி படவியல். சோ நமக்கு புவி பத்தின படங்கள் நம்ம சேட்டலைட்ல இருந்து வந்து போனா எடுக்கிறாங்க பாருங்க அது. சோ அதை டைரக்டா வந்து போனா போட்டோவை வந்து போனா எடுத்துப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அதை பத்தின ரிசர்ச் வந்து போனா பண்ணுவாங்க. மேல இருந்து வந்து போனா அந்த புவியில என்னென்னலாம் வந்து போனா இருக்கு, இப்போ கனிமங்கள் வந்து போனா இருக்கா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா மலைகள் வந்து போனா எங்க இருக்கு, ஆறுகள் எங்க இருக்கு, குளம், ஏரி, இந்த மாதிரியான இயற்கை அமைப்புகள்லாம் வந்து போனா எந்தெந்த இடத்துல இருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா நமக்கு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா புவி படவியல். சோ மக்களியல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் டெமோகிராஃபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ அந்த டெமோகிராஃபி அப்படின்றது என்னன்னா மக்கள் தொகை வந்து எந்த இடத்துல அதிகமா இருக்கு, குறையுது, மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அடர்த்தி எந்த இடத்துல அதிகமா இருக்கு, இதை பத்தி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மக்களியல். இயற்கை அமைப்பு வந்து பண்ண தெரியும் பிசியோகிராஃபி, அதாவது நம்ம பூமியோடைய பிசியோகிராஃபி வந்து போனா எப்படிலாம் வந்து போனா இருக்கு, எந்த இடத்துல வந்து போனா உயர்ந்த மலைகள் பத்தி படிக்கிறது, அப்புறம் தாழ்ந்த நிலங்களை வந்து போனா பத்தி படிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடல்கள், பெருங்கடல்கள். சோ இதை பத்தினா படிக்கிறதுலாம் வந்து பண்ண என்னன்னா இயற்கை அமைப்பு. ஒரு பகுதியின் இயற்கை அம்சங்களை காட்டும் புவிப்படம். இயற்கை அம்சங்களை காட்டும் புவிப்படம் சொல்லிட்டாங்க. இயற்கை அம்சங்கள்லாம் வந்து போனா எங்க இருக்கும், புவியில இயற்கை அம்சம். அப்போ காடுகள் வந்து போனா ஒரு இயற்கை அம்சம்னு சொல்றாங்க, பீடபூமி ஒரு இயற்கை அம்சம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து போனா பள்ளத்தாக்கு, அதுவும் வந்து பண்ணது ஒரு இயற்கை அம்சம் வந்து சொல்லப்படுறது. ஸோ அப்படி சொல்லும் போது அது என்னதுன்னா நிலத்தோற்றத்தோடைய அடிப்படைன்னு வந்து சொல்லப்படுறது. ஒரு பகுதியின் இயற்கை அம்சங்கள்ன்றதுனால நிலத்தோற்றத்தின் அடிப்படை. அப்போ நிலத்தோற்ற புவிப்படம் சொல்லப்படக்கூடியது. நெக்ஸ்ட் நிலக்கணிய புவிப்படம் சொல்லியிருக்காங்க, காலநிலையியல் புவிப்படம், மூலாதார புவிப்படம். சோ இந்த நிலக்கணிய புவிப்படம், இந்த நிலக்கணிய புவிப்படம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி எந்த அளவுக்கு வந்து போனா இருக்கு, ஒரு நாடு இல்ல ஒரு பூமி வந்து போனா எவ்வளவு நிலப்பரப்பு இருக்கு, எவ்வளவு நீர்ப்பரப்பு வந்து போனா இருக்கு. சோ இதை பத்தி வந்து போனா சொல்றது இது நிலக்கணிய புவிப்படம். காலநிலையில் புவிப்படம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ இப்போ உலகத்துல எந்த இடத்துல அதிகமான மழை பெய்யுது, உதாரணமா வந்து போனா இப்போ ரீசெண்டா வந்து போனா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜப்பான்ல, இந்தோனேஷியாவிலும் ஜப்பான்லயும் வந்து போனா மிக அதிகமா வந்து போனா மழை பெய்ஞ்சிட்டே இருக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து போனா சொல்லப்படுறது. அப்போ காலநிலையியல் புவிப்படம் வந்து போனா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படக்கூடியது. இயற்கையுடைய அந்த பேரிடர்கள் இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படக்கூடியது வந்து என்னன்னா காலநிலையியல் புவிப்படம். மூலாதார புவிப்படம். ஸோ ரிசோர்சஸ் எந்தெந்த இடத்துல வந்து போனா என்னென்ன வளங்கள் வந்து போனா இருக்கு அதை வந்து போனா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலாதார புவிப்படம். நெக்ஸ்ட் ஆழம் குறைந்த நீர்ப்பகுதிகள் டேஷ் வண்ணம் மூலம் குறிப்பிடப்படுகிறது. இப்ப நம்ம மேப்ல வந்து போனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேப்ல நிறைய என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து போனா நமக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்காக வந்து போனா கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அந்த கலர்ஸ்ல என்னென்ன கலர் எதுக்கெல்லாம் வந்து போனா யூஸ் ஆகுது அப்படின்னு பாருங்க.
நீர்ப்பகுதி. எப்பவுமே ஒரு நம்ம சின்ன வயசுல வந்து போனா படிச்சிருப்போம், இந்த மேப் வந்து போனா வரையும் போது நம்ம இந்தியாவுக்கு இந்த இந்தியாவில் வந்து போனா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் அரபிக்கடலோ இல்ல வங்காள விரிகுடாவோ இந்திய பெருங்கடலோ என்ன பண்றோம், நம்ம ப்ளூ கலர்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஷேட் பண்ணுவோம். ஸோ அப்போ ப்ளூ கலர்ல வந்து போனா இருக்கிறது வந்து போனா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்ப்பகுதி வந்து போனா குறிக்கிறது. சரி, மஞ்சள் மஞ்சள் வந்து போனா எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்பன், அப்புறம்னா நகர பரப்பு, நகரப்புறம் இல்ல நகர பரப்பு வந்து போனா சொல்லப்படுறது வந்து போனா என்னன்னா மஞ்சள். நெக்ஸ்ட் வந்து போனா பழுப்புன்னு சொல்றாங்க பாருங்க, இந்த பழுப்புன்றது வந்து போனா எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெசர்ட். டெசர்ட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலைவனம். பழுப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா பாலைவனத்தை பத்தி வந்து போனா குறிக்கக்கூடியது. இந்த அடர் நீலம் என்ற ஒரு கலர் வந்து பணம் இல்ல, வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் கலர் வந்து பணம் இருக்கு. என்னது பச்சை நிறம் வந்து பணம் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறம் வந்து பாத்தீங்கன்னா காடுகள், காடுகளை பத்தி வந்து போனா குறிக்கக்கூடியது வந்து போனா பச்சை நிறம். அதுக்கப்புறம் வந்து போனா நெடுஞ்சாலைகள் பத்தி வந்து போனா குறிக்கக்கூடியது பச்சை நிறம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கருப்பு, கருப்பு கலர் வந்து போனா எதை நமக்கு சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்டர், நம்ம நில எல்லைகள் வந்து போனா சொல்றோம் பாருங்க, அந்த நில எல்லைகள் வந்து போனா குறிக்கக்கூடியது கருப்பு கலர். இன்னொன்னு இந்த நீளம் வந்து போனா சொல்றோம் பாருங்க, வெறும் நீளம், இந்த அடர் நீளம் வந்து போனா சொல்லக்கூடியது வெறும் நீளம் வந்து போனா சொல்லப்படக்கூடிய இடம் வந்து போனா என்னதுன்னா நமக்கு முக்கியமான ஹைவேஸ், முக்கியமான ஹைவேஸ் வந்து போனா சொல்லப்படக்கூடியது நேஷனல் ஹைவேஸ், முக்கியமான நேஷனல் ஹைவேஸ் சொல்லப்படக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அடர் நீளம். பாருங்க, ஆழம் குறைந்த நீர்ப்பகுதிகள்னா வந்து பாத்தீங்கன்னா வெளிர் நீளம். மஞ்சள் என்றது வந்து நகர்ப்புறத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படக்கூடியது. பழுப்பு நிறம் வந்து பாத்தீங்கன்னா பாலைவனம், இதை பத்தின சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பழுப்பு நிறம். நெக்ஸ்ட் காடுகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்படின்னா பச்சை, நெடுஞ்சாலைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பச்சை. அதே மாதிரி நீளம், அடர் நீளம் சொல்ல முடியாது, வெறும் நீளம் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஹைவேஸ், அதை வந்து சொல்லப்படுகிறது. கருப்பு வந்து பாத்தீங்கன்னா பார்டர், பார்டர் லைன் வந்து சொல்லப்படுகிறது. நில எல்லைகள், நம்ம மாநிலத்தோட எல்லைகளோ இல்ல மாவட்டத்தோட எல்லைகளோ. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே, ரயில்வே இந்த மாதிரிலாம் வந்து சொல்லப்படக்கூடியது வந்து என்னன்னா கருப்பு நிறம். நெக்ஸ்ட் பிளான்கள் என்று அழைக்கப்படும் புவிப்படம், பிளான், பிளான் வந்து எதுக்கு போடுறாங்க, பிளான்கள் என்று அழைக்கப்படும் புவிப்படங்கள் டேஷ் ஆகும், நில கனிய புவிப்படம். இப்போ நம்ம வீடு வந்து கட்டுறோம் அப்படின்னா ஒரு பிளான் வந்து போடுவாங்க, எப்படிலாம் வந்து நமக்கு இடம் இருக்கு. இப்போ தாசில்தார் பாருங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா விஏஓ, தாசில்தார் விஏஓ ஆர்ஐ இவங்கலாம் வந்தாங்கன்னா முதல்ல வந்து நம்மளுடைய இடத்த அந்த ஒரு மேப் மூலமா வந்து எடுத்து காமிப்பாங்க, எந்த அளவுக்கு வந்து நமக்கு இடம் இருக்கு அப்படின்றது. ஸோ அதுதான் வந்து பண்ணா நில கனிய புவிப்படம். கனி அப்போ என்னதுன்னா நில கனியனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிலத்தை எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சொந்தமா இருக்கு அப்படின்றத நமக்கு வெளிப்படக்கூடிய ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா நிலக்கனிய புவிப்படம். நெக்ஸ்ட் மக்கள் தொகை பரவலை டேஷ் மூலம் காண்பிக்கலாம், புள்ளிகள். மக்கள் தொகை பரவலை வந்து எதன் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புள்ளி தான், புள்ளிகள் மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இது மக்கள் தொகை பரவல். சரி, கோடு வண்ணம் சம அளவு கோடுகள் வந்து சொல்றாங்க, இது எதுக்காக வந்து பயன்படுறது? இப்போ கோடுகள் வந்து எதுக்கு பயன்படுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை அளவு, மழை அளவு வந்து குறிப்பிடுறதுக்கு வந்து கோடுகள் வந்து பயன்படும். அந்த மாதிரி வந்து கோடுகள் பார் போட்டு வந்து கோடுகள் வந்து போடுவாங்க. அது வந்து என்னன்னா இதுக்கு மக்கள் தொகை வந்து மழை பரவல் வந்து சொல்லப்படக்கூடியது. நெக்ஸ்ட் வண்ணங்கள், வண்ணங்கள் வந்து என்ன, இப்போ என்னென்ன பொருள்கள் வந்து இருக்கு நமக்கு பூமியில, எது கனிமங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தாதுக்கள் எந்த அளவுக்கு இருக்கு. சோ அதை பத்தின நமக்கு எல்லா விஷயங்களும் வந்து சொல்லப்படக்கூடியது வந்து என்னன்னா வண்ணங்கள். காடுகள், மலைகள், ஏரி, இந்த மாதிரி எல்லா இயற்கையும் வந்து நமக்கு தெரிவிக்கிறது வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்ணங்கள். நெக்ஸ்ட் சம அளவு கோடுகள் சொல்றாங்க பாருங்க, இந்த சம அளவு கோடுகள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சமமா வந்து மழை பொழிவு இருந்தாலோ, ரெண்டு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சமமான வெப்பநிலை வந்து இருந்தாலோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சம அளவு கோடுகள். சிறிய அளவை புவிப்படங்களில் பிரதான தோற்றங்களை மட்டுமே காண்பிக்கப்படுகின்றன. குறைந்த அளவு இடமே உள்ளதால்
பெரிய பரப்பிலான கண்டங்கள் மற்றும் நாடுகள் போன்றவை மட்டுமே காண்பிக்க இயலும். பாருங்க, பிரதான தோற்றம் ஏற்கனவே இருந்த ஒரு பிரதான தோற்றம்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தோற்றம் வந்து போனா இப்படிதான் இருக்கும், சின்னதா வந்து போனா இருக்குது. இப்ப சின்ன சின்ன இடத்தெல்லாம் வந்து போனா நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த மேப்ல வந்து போனா நமக்கு காமிக்க முடியாது. உதாரணமா நம்ம பார்த்துட்டு வச்சுக்கேன், நமக்கு இந்தியா மேப் மட்டும்தான் வந்து போனா தெரியும். நம்ம உலக வரைபடத்தில் எடுத்து பார்க்கறோம் அப்படின்னா இந்திய மேப் மட்டும் தான் வந்து நமக்கு தெரிய வரும். உள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மாவட்டங்களோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் வந்து போனா சொல்றோம் பாருங்க, இந்த ஊர்ல வந்து போனா தெரியுமா, அவங்களுடைய வில்லேஜ் வந்து போனா தெரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியாது. காரணம் என்ன, அதெல்லாம் வந்து போனா சின்னதா வந்து போனா இருக்கு. நம்ம தான் வந்து போனா என்ன பண்ணணும், அது என்லார்ஜ் பண்ணி நம்ம வந்து போனா தெரிஞ்சுக்கணும். அப்போ சிறிய அளவை புவி படங்களில் பிரதான தோற்றங்களை மட்டுமே காண்பிக்கப்படுகின்றன. இதுக்கான கூற்றுக்கான காரணம் பாருங்க என்ன அப்படின்ட்டு, குறைந்த அளவு இடமே உள்ளதால் ஒரு பேப்பர்ல வந்து போனா மேப் வரையணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் தான் வந்து போனா சின்னதா இருக்கிற பேப்பர் வரையணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எவ்வளவு சின்னதா வந்து வரைய முடியும் அவ்வளவு சின்னதா தான் வந்து போனா வரைய முடியும். அப்போ குறைந்த அளவு அளவு வந்து போனா இடம் வந்து போனா கம்மியா இருக்குது. ஓகே, பெரிய பரப்பிலான கண்டங்கள் மற்றும் நாடுகள் போன்றவற்றை மட்டுமே காண்பிக்க இயலும். அப்போ நமக்கு ஒரு வேர்ல்டு மேப் வந்து போனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டங்கள் வந்து போனா ஈஸியா குறிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பெரிய பெரிய நாடுகள் வந்து போனா இருக்கும் பாருங்க, அதை வந்து போனா ஈஸியா குறிச்சிடலாம். அதை விட்டு சின்னதா வந்து போனா இருக்கிற நாடுகளை நம்ம குறிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முடியாத ஒரு காரியம். அப்போ கூற்று மற்றும் காரணம் சரி. மரபு குறியீடுகளும் சின்னங்களும் வரைபடத்தின் திறவுகோல் ஆகும். இவை குறைந்த அளவிலான படத்தில் அதிக விவரங்களை தருகின்றன. உதாரணமா வந்து ஒரு கனிமத்தோடைய படம் வந்து போடுறோம்னு வச்சுங்களேன், தாதுக்கள், கனிமங்கள், அப்புறம் வந்து நேஷனல் பார்க் வந்து சொல்றோம் பாருங்க, தேசிய பூங்காக்கள் வந்து சொல்லப்படுறது, வனவிலங்கு சரணாலயங்கள், இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெருசா வந்து ஒரு போட்டோ மாதிரி போட்டு அந்த இடத்துல வந்து எழுதணும் அப்படின்னா முடியாத காரியம். ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிறதே வந்து ரொம்ப சின்ன மேப் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு நம்ம இல்லாத நிறைய டீடைல்ஸ் வந்து எழுதணும் அப்படின்னா முடியாத காரியம். அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மரபு குறியீடுகள். இப்ப வந்து மரபு குறியீடுகள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேஷனல் பார்க் வந்து சொல்றாங்க, தேசிய பூங்காக்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மரம் வந்து போடுற மாதிரி ஒரு மரபு குறியீடு வந்து இருக்குது. அதே மாதிரி வனவிலங்கு சரணாலயங்கள் வந்து சொல்லும் போது அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விலங்குடைய போட்டோ வந்து போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா மரபு குறியீடுகள் சொல்றது. சின்னங்கள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நாம ஒரு விஷயத்துக்காக வந்து வச்சிருக்கு. இப்போ கனிமங்கள் வந்து சொல்றோம் அப்படின்னா ஒரு முக்கோணம் வந்து போடுறது, டைமண்ட் வந்து போடுறது, அப்புறம் வந்து ஒரு டாட் வந்து வைக்கிறது, இல்ல வேற என்ன அப்படின்னு ஸ்கொயர் வந்து போடுறது, ரெக்டாங்கிள் போடுறது, இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னங்கள் வந்து சொல்லப்படக்கூடியது. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக விவரங்களை தரக்கூடியதுக்கு. எது குறியீடும் சின்னமும் வந்து இதுக்கு அதிக விவரங்களை தரதுதான் வந்து பயன்படுது. அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி. இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி எப்பவுமே வந்து தலைமை தளபதியா வந்து இருக்கிறவர் யார் அப்படின்னு குடியரசுத் தலைவர். ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, முதல் குடிமகன், இந்தியாவுடைய முதல் குடிமகன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நியமனங்களை வந்து நியமிக்கிறார். நிறைய நியமங்களை நியமிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்படைகளுடைய தளபதியா வந்து இருக்கிறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். இந்த இடத்துல ஆயுத படைகளின் தலைமை தளபதினு கூப்பிடுறாங்க. சோ இதை தவிர்த்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுத படைகள் இல்லாம முப்படைகளின் தலைமை தளபதி அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னா குடியரசு தலைவர். நெக்ஸ்ட் இந்திய ராணுவ படையின் முதன்மை நோக்கமானது. இந்தியாவுடைய ராணுவ படை இருக்குல்ல, அது வந்து என்ன எதுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு பாருங்க. தேசிய பாதுகாப்பு. முதல்ல வந்து என்ன பண்ணோம், வெளிநாட்டுல இருந்து எந்த ஒரு பாதிப்பும் வந்து இந்தியாவுக்கு வராத மாதிரி ஒரு தேசிய பாதுகாப்பு வந்து பாத்துக்குது. நெக்ஸ்ட் தேசிய ஒற்றுமை. தேசிய ஒற்றுமைனா உள்நாட்டுக்குள்ள வந்து எதனா சண்டை நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணுவத்தை உள்ள வந்து இறக்குவாங்க. சோ அதுக்கும் வந்து தேசிய ஒற்றுமை இருக்கு. அந்நிய ஆக்கிரமிப்பில் இருந்து நாட்டை காத்தல். இப்போ வெளிநாட்டுக்காரன் வந்து என்னோட எல்லை பாகிஸ்தான் வந்து சண்டை போடுறான்,
ஜம்மு காஷ்மீர் வேணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து என்ன பண்றான், அருணாச்சல் பிரதேஷ் வந்து சண்டை போறான், பிகாம் பள்ளத்தாக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்ன பண்றான், அது ரெண்டுத்தையும் வந்து பாதுகாப்பா இருக்கிறது வந்து அப்படின்னு நம்ம இந்திய ராணுவ படை. அப்போ தேசிய பாதுகாப்பு இருக்கணும், தேசிய ஒற்றுமைக்காக பாடுபடுது. நெக்ஸ்ட் என்னது, ஆக்கிரமிப்பில் இருந்து நாட்டை பாதுகாக்குது. இது மூணுமே வந்து உண்மையா வந்து இருக்குது. அப்போ மேற்கூறிய அனைத்தும். ராணுவ தினம் அனுசரிக்கப்படும் நாள். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து எப்போ ராணுவ தினம் வந்து அனுசரிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 15. ஜனவரி 15 நேஷனல் ஆர்மி டே அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. சரி, பிப்ரவரி 1. பிப்ரவரி 1 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஃப்ரீடம் டே. நேஷனல் ஃப்ரீடம் டே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர நாள், இண்டிபெண்டன்ட் டே வந்து வேற. இங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் டே அப்படின்னு சொல்லப்படுறது. ஃப்ரீடம் டே எது, பிப்ரவரி 1. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச். பிப்ரவரி 1 வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் டே. நெக்ஸ்ட் மார்ச் 10 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப். சிஐஎஸ்எஃப் டே வந்து சொல்லப்படக்கூடியது. சிஐஎஸ்எஃப் என்னது, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து சொல்லப்படக்கூடியது. ஸோ அந்த மார்ச் 10ன்றது வந்து அதை குறிக்கக்கூடிய ஒரு தினம். அக்டோபர் 7. இந்த அக்டோபர் 7 வந்து அந்த சாக்லேட் ரேப்பர் டே வந்து சொல்லப்படக்கூடியது. சாக்லேட் ரேப்பர் டே. அப்போ ஜனவரி 15 வந்து ராணுவ தினம், பிப்ரவரி 1 வந்து ஃப்ரீடம் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. மார்ச் 10 வந்து பாத்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப் டே வந்து நமக்கு கொண்டாடப்படுது. அசாம் ரைபிள்ஸ் எதன் கீழ் செயல்படுகிறது? அசாம் ரைபிள்ஸ். அசாம் ரைபிள்ஸ் ஒரு படைப்பிரிவு, அதாவது இந்தியாவுடைய மிக பழமையான ஒரு படைப்பிரிவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம் ரைபிள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா எதன் கீழ் செயல்படுது அப்படின்னு பாதுகாப்பு அமைச்சகமா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், திட்ட மேலாண்மை நிறுவனம், உள்துறை அமைச்சகம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் அஃபேர்ஸ் வந்து சொல்றாங்க பாருங்க, அந்த இன்டர்னல் அஃபேர்ஸ், ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து நடத்துறதா வந்து அந்த அசாம் ரைபிள்ஸ். நெக்ஸ்ட் இந்திய கடலோர காவல் படை நிறுவப்பட்ட ஆண்டு, அது கோஸ்ட் கார்டு சொல்லப்படுறது. கோஸ்ட் கார்டு வந்து எப்ப நிறுவுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1978. அப்போ என்னது, இந்த 78ன்றது வந்து ஞாபகம் வச்சுக்க, எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஸ்ட். பாருங்க இந்த சிஓன்றது வந்து என்னவா நமக்கு தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8ன்ற மாதிரி தெரியுது. அதனால 78 எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஸ்ட் கார்டு. 78ன்றது வந்து 8 மாதிரி, சிஓன்றது பாத்தீங்கன்னா 8 மாதிரி தெரியுது. அப்ப என்னது 78 கோஸ்ட் கார்டு. இந்திய வெளியுறவு கொள்கையானது பல்வேறு கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. அவைகளுள் ஒன்று. இப்போ வெளியுறவு கொள்கை வந்து அதாவது நாம வந்து ரொம்ப வந்து சண்டைக்கு போக மாட்டோம். இன்னொன்னு, வெளியில இருந்து ஒரு சண்டை வருது அப்படின்னா நம்ம வந்து விட மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்றது எது அப்படின்னு பஞ்சசீலம். எது, பஞ்சசீல கொள்கை. யார் வந்து போட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து போட்டாரு. ஜவஹர்லால் நேரு வந்து போட்டாரு. யார், எந்த நாட்டோட அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவோட போட்டார். பஞ்சசீல கொள்கை வந்து எந்த நாட்டோட போடப்பட்டது? சைனாவோட போடப்பட்டது. எது, வெளியுறவு கொள்கை. நெக்ஸ்ட் சத்தியமேவே ஜெயதேன்னு வந்து சொல்லப்படுறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முண்டக உபநிடதம், அதுல இருந்து வந்து எடுத்தாங்க. மேற்கூறிய ரெண்டும், இது வந்து பாத்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயதேன்றது வாய்மையே வெல்லும் அப்படின்னு வந்து சொல்லப்படுறது. அது வந்து நம்ம இந்தியாவுக்கு மட்டுமே வந்து சொந்தமானது, வெளியுறவுக்கு வந்து போவாது. அப்போ பஞ்சசீலம் வந்து ரைட்டு. பின் வருவனவற்றுள் எந்த தீவுகள் இந்தியாவிற்கு சொந்தமானவை? அந்தமான் மற்றும் மாலத்தீவு. இந்த மாலத்தீவுன்றது வந்து நம்ம இந்தியாவுக்கு சொந்தம் இல்லை. இலங்கை மற்றும் மாலத்தீவு, இலங்கை வந்து ஒரு நாடு, அது வந்து இந்தியாவுக்கு சொந்தம் இல்லாதது. மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவுகள், இந்த மாலத்தீவுன்ற வார்த்தை வர்றதுனால இதுவும் வந்து இல்லை. என்னது, அந்தமான் மற்றும் லட்சத்தீவுகள். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள். அந்தமான் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வங்காள விரிகுடா கடல்ல வந்து இருக்கக்கூடியது. லட்சத்தீவுகள் அது வந்து எங்க பாத்தீங்கன்னா நம்ம அரபிக்கடல் வந்து இருக்கக்கூடிய தீவு கூட்டங்கள் வந்து சொல்லப்படுறது. அப்போ இந்தியாவிற்கு சொந்தமான தீவுகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தமான் மற்றும் லட்சத்தீவுகள். ஆயுதப்படைகள் தொடர்பான பின்வரும் கூற்றினை ஆராய்க. ஆயுதப்படைகள் எது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கூற்று இருக்கு ஆயுதப்படைகள் சம்பந்தப்பட்டது?
இந்திய ராணுவ படை ஆயுத படைகளின் நில அடிப்படையிலான பிரிவு. அப்போ லேண்ட்ல வந்து போனா போகக்கூடியது வந்து போனா என்னன்னா ராணுவ படை, ராணுவம். இதுல நிலத்திலே வந்து போனா போயிட்டு சண்டை போடுறது. நெக்ஸ்ட் வந்து என்னது, முதல்ல ராணுவம் சொல்லப்படுறது. ரெண்டாவது வந்து போனா என்னன்னா இந்த நேவி, கப்பல் துறை, கப்பல் படைன்னு சொல்லப்படுறது. நெக்ஸ்ட் வந்து போனா விமானப்படை, ஏர்போர்ஸ் வந்து சொல்லப்படுறது. இது மூணுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி, ஆகாயம், நிலம், இந்த மூணுத்துலயுமே வந்து என்ன பண்ணுது, நம்ம ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா வலிமையானதா வந்து போனா இருக்கு. இந்திய ராணுவ படையின் நோக்கம் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் மனித மீட்பு நடவடிக்கைகளையும் ஈடுபடுகிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து போனா சொல்லலாம். எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு விமானப்படை வீரர் எங்க பாகிஸ்தான்ல வந்து போனா போய் மாட்டிக்கிட்டார். ஸோ அவர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கிருந்து நம்ம வந்து போனா பாதுகாப்பா கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்காக என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித மீட்பு நடவடிக்கைகளும் ஈடுபடுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய ராணுவ படை. பாருங்க 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து போனா சரி. குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி ஆவார். அப்ப பாருங்க தலைமை தளபதி. இப்போ குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி தலைமையும் வகிக்கிறார். இருக்கிறதுலே வந்து மிக உயர்ந்த பதவி வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். இருக்கிறதுலயே மிக உயர்ந்த பதவி நிலை வந்து எது, குடியரசுத் தலைவர். ரெண்டுமே வந்து சரி. இப்ப வந்து தலைமை தளபதி, முப்படைகளுடைய தலைமை தளபதினு வந்து ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபின் ராவத். பிபின் ராவத் முப்படைகளுடைய தளபதியா வந்து ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. யாருன்னா பிபின் ராவத் வந்து நியமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பன்னாட்டு கூட்டுறவை இந்தியா ஆதரிக்கிறது. பன்னாட்டு, அதாவது எல்லா நாட்டுகளுடைய நட்புறவு வந்து இருக்கணும், எல்லா நாடும் வந்து நட்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. ஓகே, நட்பு கூட்டுறவு மூலம் நாடுகளுக்கிடையே உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் என இந்தியா நம்புகிறது. இப்போ ஒருத்தரோட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எந்த நிதி பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல நிர்வாக பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம தீர்வு வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னு இந்தியா சொல்லுது. அப்போ ரெண்டுமே சரி, ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட், இனவெறி கொள்கை பற்றி பின்வரும் எந்த கூற்று சரியானவை அல்ல? இனவெறி கொள்கை பாருங்க, சரியானது இல்லைன்னு கேக்குறாங்க. நிறவெறி கொள்கை என்பது இன பாகுபாட்டின் ஒரு மோசமான விஷயம். அப்போ நிறவெறி கொள்கை வந்து அது இன பாகுபாட்டுடைய ஒரு மோசமான விஷயம் என்றது வந்து அது. ரெண்டாவது வந்து பாருங்க, இது மனிதாபமானத்திற்கு எதிரானது. மனுஷனே இல்ல, ஒரு இனத்தை வந்து ஒரு தப்பா வந்து பேசலாம் அப்படின்னா அவன் மனுஷனே வந்து இல்ல. இன பாகுபாட்டு கொள்கை இந்தியாவில் நடைமுறையில் உள்ளது. இந்தியாவில இன பாகுபாடே வந்து சுத்தமா இல்லை. இந்த அடிப்படை உரிமைகள்ல வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 23ல இருந்து நான் வந்து சொல்றாங்க. அதுல இருந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன பாகுபாடு இருக்கக்கூடாது. நம்ம புக்ல, நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்து பாக்குறோம் அப்படின்னா முதல் பக்கத்திலேயே ஒரு 4 லைன் வந்து வரும். எது தண்டனைக்குரியது, புரியுதா? தண்டனைக்குரியதுன்னு கொடுத்துருப்பான். சாதி வேறுபாடு வந்து தண்டனைக்குரியது, இன வேறுபாடு வந்து தண்டனைக்குரியது அப்படிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா இன பாகுபாட்டு கொள்கை இந்தியாவின் நடைமுறையில் உள்ளதுன்னு சொல்றான் பாருங்க, இது தப்பான ஒரு விஷயம். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எந்த கூற்று சரியானவை அல்ல. அப்போ இதெல்லாம் வந்து கரெக்டான கூற்று. நிறவரி கொள்கை வந்து இன பாகுபாடுன்னு சொல்றான் பாரு, அதுல இருக்கக்கூடிய மிக மோசமான வடிவம் எது? நிறவெறி. கருப்பர்கள் வெள்ளையர்கள் வந்து சொல்றாங்க. ஆப்பிரிக்கால நடந்தது நிறைய. கருப்பர்கள் வெள்ளையர்கள் சொல்லிட்டு அதுக்கு எதிராக போராடினர் வந்து நெல்சன் மண்டேலா வந்து சொல்லப்படுறவர். அவர் போராடினால அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து கிடைச்சது. பாருங்க, 3வது பாயிண்ட் மட்டும் வந்து தப்பு. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. மாலத்தீவு, இலங்கை, லட்சத்தீவு, மியான்மர். இப்போ பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. இப்ப 4த்துக்குமே வந்து எதனா ஒரு ஒற்றுமை வந்து இருக்கணும்.
பாருங்க, இது என்னது ஒரு நாடு தான், ஆனாலும் வந்து என்னது தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. அதே மாதிரி பாருங்க, இலங்கைன்றது ஒரு நாடு தான், ஆனாலும் வந்து பாருங்க தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. லட்சத்தீவுகள் வந்து பாருங்க அதே மாதிரி தான், தீவு கூட்டங்கள் தான். ஆனா மியான்மர்ன்றது வந்து பாருங்க அந்த மாதிரி ஒரு தீவு இல்லை. மியான்மர்ன்றது ஒரு தீவு இல்லை, அது ஒரு பாருங்க ஒரு நாடாவே வந்து பணம் இருக்கு, தீபகற்பம் நாடாவே வந்து பணம் இருக்கு. இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை, மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறைன்னு வந்து சொல்றாங்க பாருங்க. ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல அப்பீல் பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல போயிட்டு அப்பீல் பண்ணுவான்? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து வந்து போனா ஹை கோர்ட்டுக்கு போவான். ஹை கோர்ட்டுக்கு வந்து போனா என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் வந்து போனோம். அப்போ இறுதியான நீதித்துறைனா கடைசி ஒரு கோர்ட் வந்து ஒரு மனுஷனுக்கான கடைசி கோர்ட் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம். சரி, எந்த ஒரு நீதிமன்றத்தினால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தண்டனை வந்து வழங்கிட்டாங்க அப்படின்னா அந்த தண்டனை வந்து ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, அந்த தண்டனையை ரத்து செய்யறதுக்கு வந்து அதிகாரம் இருக்கு. நெக்ஸ்ட், டேஷுக்கு இடையே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு செயல்முறையை நீதிமன்ற அமைப்பு வழங்குகிறது. எதுக்கெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனைக்கு தீர்வு காணலாம், டைரக்டா நீதிமன்றத்தை போய் நாடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடிமக்கள். ஃபர்ஸ்ட் வந்து பண்ணது குடிமக்கள். என்ன பிரச்சனை? டைரக்டா வந்து அடிப்படை உரிமைகள் வந்து தனக்கு மீறப்படும் போது என்ன பண்ணலாம், நம்ம டைரக்டா கோர்ட்ல போயிட்டு வந்து பார்க்கலாம். அப்ப அது குடிமக்கள் மற்றும் அரசாங்கம். இப்போ நமக்கு உண்டான ஒரு சில உரிமைகள் வந்து நமக்கு கிடைக்கல, புரியுதா? அடிப்படை உரிமைகள் கிடைக்கல, அரசாங்கம் வந்து சரியான முறையில வந்து நமக்கு பதில் சொல்லல. அப்ப நாம வந்து டைரக்டா என்ன பண்ணலாம், நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து நம்ம போகலாம். நெக்ஸ்ட், இரண்டு மாநில அரசாங்கங்கள், ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. உதாரணமா வந்து நம்ம கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனைன்னு சொல்றாங்க. சோ அதை வந்து தீர்க்கிறதுக்கு எங்க போறாங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தான் போறாங்க. அவங்களும் வந்து தீர்ப்பு சொல்லிட்டு தான் இருக்காங்க. நம்ம அவங்க வந்து பண்றாங்க, தொடர்ந்து வந்து உச்ச நீதிமன்றம் அடிக்கடி போயிட்டு தான் இருக்காங்க. அப்போ எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணலாம், நம்ம நீதிமன்றத்தை வந்து நாடலாம். கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை உச்ச நீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது? பாருங்க, இரண்டு மாநிலம் வந்து இருக்குதுன்னா அவங்களுக்கு உண்டான பிரச்சனை வந்து உச்ச நீதிமன்றம் தீர்க்குது அப்படின்னா முதன்மை அதிகார வரம்பு. உச்ச நீதிமன்றம் தீர்க்கிறதுக்கு அது என்ன இருக்குது, முதன்மையான ஒரு அதிகாரம் வந்து இருக்குதுன்னு சொல்றான். மேல்முறையீட்டு அதிகார வரம்பு, ஆலோசனை அதிகார வரம்பு, மேற்கண்டவை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டான். இப்போ இரு மாநிலங்களுக்கு வந்து பிரச்சனை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஹைகோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. எங்கதான் போவாங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துக்கு தான் வந்து போவாங்க. சோ அப்படி உச்ச நீதிமன்றம் வந்து போகும்போது அதை உடனே வந்து தீர்த்து வைப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டு மாநிலத்துக்கு உண்டான பிரச்சனை, உடனே வந்து தீர்வு சொல்லணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. பின்வரும் எந்த மாநிலம் யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது? பாருங்க, பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர். இப்போ ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமா மாத்திட்டாங்க. ஓகே, பஞ்சாப் மாநிலம், பஞ்சாபுக்கும் ஜம்மு காஷ்மீர் ரொம்ப தொலைவு. ஓகே, அசாம் மற்றும் வங்காளம், அசாமுக்கும் வங்காளம் மேற்கு வங்கம் சொல்றோம் பாருங்க, அதுக்கும் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர், உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார். என்னது, பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர். பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் ஒரே தலைமையிடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டிகர். பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் ஒரே தலைமையிடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டிகர். அப்ப சண்டிகர்ன்றது வந்து ஒரு யூனியன் பிரதேசம். இப்ப மூணுத்துக்குமே வந்து ஒரே ஒரு கோர்ட் தான், ஹை கோர்ட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வடகிழக்கு மாநிலங்கள் சொல்றோம் பாருங்க, அந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு வந்து ஒரே நீதிமன்றம் வந்து கவுஹாத்தியில வந்து இருக்கு. வட இந்தியா வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரே ஒரு நீதிமன்றம் வந்து கவுஹாத்தியில வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 7 மாநிலங்களுக்கு இருக்கு. பொதுநல வழக்கு முறை இந்தியாவில் டேஷால் அறிமுகப்படுத்தப்பட்டது. எது இருந்தாலும் வந்து என்ன பண்றது, ஒரு பொதுநலம், அதை வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலும் போடலாம். பொதுநலம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு பொதுநல வழக்கா வந்து இருக்கு.
உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராபிக் ராமசாமி, இந்த டிராபிக் ராமசாமின்றவர் வந்து பாத்தீங்கன்னா பொது நல வழக்கு நிறைய வந்து போடுவார். ரோட்ல வந்து பேனர் இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா பொதுநல வழக்கு அப்படின்னா யார் முதல்ல வந்து கொண்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் தான் வந்து கொண்டு வந்தது. உச்ச நீதிமன்றம் தான் வந்து என்ன பண்ணிருக்கு, அதை கொண்டு வந்திருக்கு பொதுநல வழக்கு. இந்தியாவில் உச்ச நிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனை? உச்ச நிலையினா வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம், டெல்லியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் ரொம்ப ஹையஸ்ட் பவர்ல இருக்கக்கூடிய கோர்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் ஒன்னே ஒண்ணுதான் வந்து இருக்கு. அங்கங்க வந்து கோர்ட் இருக்கு, ஹை கோர்ட் வந்து இருக்கு, அது பெருசு இல்லை. ஆனா வந்து ஒரே ஒரு கோர்ட் தான் வந்து உச்ச நீதிமன்றம் எல்லா கோர்ட்டையும் வந்து கண்ட்ரோல் பண்றது. உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம், உச்ச நீதிமன்றம் வந்து எங்க இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுடெல்லியில இருக்கு. இப்போ எங்க இருக்க, புதுடெல்லியில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம். ஆனா 1862ல கல்கத்தால வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 1862ல வந்து கல்கத்தால உச்ச நீதிமன்றம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்றாங்க, நேஷனல் கேபிட்டல் வந்து கல்கத்தால இருந்து டெல்லிக்கு போகும்போது உச்ச நீதிமன்றம் வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் எஃப்ஐஆர் என்பது பாருங்க, எஃப்ஐஆர் இப்போ இது என்ன சொன்னோம், 1862வது வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வந்து சொன்னோம். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கத்தால ஸ்டார்ட் பண்ணது. இதுதான் வந்து என்ன நமக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி எங்க போயிடுச்சு, டெல்லிக்கு வந்து போயிடுச்சு. எஃப்ஐஆர் என்பதன் முதல் தகவல் அறிக்கை பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்து சொல்றது. அப்போ முதல் தகவல் அறிக்கை. சோ இத வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரெக்கார்ட்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ எஃப்ஐஆர் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரெக்கார்டு, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம், எந்த வழக்குகள் வந்து குற்றவியல் வழக்கு வந்து இருக்குது, அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு வெட்டிட்டான் குத்திட்டான் இந்த மாதிரிலாம் வந்து சொல்றது வந்து குற்றவியல் வழக்கு. அப்புறம் வந்து சிவில் வழக்கு வந்து ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த சிவில் வழக்குன்றது வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருவாய் நீதிமன்றங்கள், குடும்ப நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்றது. இது வந்து அமர்வு நீதிமன்றம், எங்க குற்றவியல் வழக்குகள் வந்து விசாரிக்கும் நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா அமர்வு நீதிமன்றம். பின்வரும் கூற்றை ஆராய்க. பாருங்க, மெக்காலே பிரபுவால் ஒரு சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது. இது இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது. மெக்காலே பிரபு. சோ மெக்காலே பிரபு வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1853. சோ அந்த வருஷத்துல வந்து 1836, அந்த 1836ஆம் ஆண்டு ஒரு சட்டம் வந்து போடப்பட்டது. அதுல மெக்காலே பிரபு வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்ட ஆணையம் வந்து அமைச்சர். இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒரு சட்ட அமைப்பு வந்து இருக்கணும், கான்ஸ்டிடியூஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னார். இது இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது. இந்தியாவில் உண்டான சட்டங்கள் வந்து நெறிமுறை, எது சரி எது தப்பு, எது வந்து சரிங்க, 1 2 ரெண்டுமே வந்து சரி. பின்வரும் கூற்றை ஆராய்க. இந்திய தண்டனை சட்டம் 1860 உருவாக்கப்பட்டது. கல்கத்தா உயர் நீதிமன்றம் 1862 நிறுவப்பட்டது. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்கியது. பாருங்க, 60 வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோட் ஐபிசி, அது ஒன்று பாத்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோட்ன்றது வந்து கொண்டு வந்தாங்க 1860. கல்கத்தாவில் வந்து உயர் நீதிமன்றம் வந்து 1862 வந்து கொண்டு வந்தாங்க. அதுவும் ரைட்டு, கல்கத்தாவில் வந்து உயர் நீதிமன்றம் கொண்டு வந்தது.
1935 வந்து என்ன பண்ணாங்க, இந்திய அரசு சட்டம் வந்து ஒண்ணு கொண்டு வந்து அது மூலமா வந்து கூட்டாட்சி நீதிமன்றம் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னது. கூட்டாட்சி நீதிமன்றம் வந்து இருக்கணும்னு சொன்னது. ஸோ அப்ப எது ரைட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ரைட்டு. 1935 இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்கியது. அப்ப கூட்டாட்சி நீதிமன்றம்னா என்னது, சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லப்படக்கூடியது. சுப்ரீம் கோர்ட் 1935 தான் வந்து உருவாக்கி இருக்காங்க. இந்திய உச்ச நீதிமன்றம் பற்றிய பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல. அப்போ சரியானது அல்லன்றது பாருங்க. இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் நாட்டின் மிக உயர்ந்த நீதிமன்றம். பாருங்க, நாட்டின் மிக உயர்ந்த நீதிமன்றம் வந்து அது உச்ச நீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 4வது அத்தியாயத்தின் கீழ் பகுதி 5 படி நிறுவப்பட்டது. 4வது அத்தியாயம் பகுதி 4 ஷெட்யூல் 4 பகுதி வந்து பார்ட் வந்து 5 அதுல வந்து நிறுவப்பட்டது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உச்ச நீதிமன்றம் வந்து நிறுவப்பட்டது. ஒரு உயர் நீதிமன்றத்தில் இருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு வழக்குகளை உச்ச நீதிமன்றத்தால் மாற்ற முடியாது. பாருங்க, வழக்குகளை வந்து என்ன பண்ணது, ஒரு நீதிமன்றத்திலிருந்து ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு என்ன பண்ணுது, உச்ச நீதிமன்றம் வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. எல்லாம் அது மாற்ற முடியும். ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து இந்த கோர்ட்ல வந்து சரியா நமக்கு சரியான தீர்ப்பு நமக்கு கிடைக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த கோர்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு கோர்ட்டுக்கு நம்ம வந்து மாத்துறதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு மனு வந்து போடலாம். அப்படி போடும்போது என்ன ஆகும், உச்ச நீதிமன்றம் அதை மாத்த முடியும். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எது தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3வது பாயிண்ட் தான் தப்பு. இதன் முடிவுகள் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது. ஸோ ஒரு ஹைகோர்ட்டுக்கான எல்லா ரூல்ஸ், எல்லா சட்டங்கள், திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து வரையறுக்கப்படுது வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் தான். ஒரு கோர்ட்டுக்கு உண்டான விதிமுறைகள் அனைத்தையும் வந்து நமக்கு சொல்றது உச்ச நீதிமன்றம். ஸோ அதைப்படிதான் வந்து நடந்துக்கணும். அப்போ இதன் முடிவுகள் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது. உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி வந்துட்டான் அப்படின்னா உயர் நீதிமன்றத்துல இருந்து அவன் வேற எதுவுமே பண்ண முடியாது. உச்ச நீதிமன்றம் ஒரு ஆவண நீதிமன்றம் ஆகும். இது நீதிமன்ற நடவடிக்கைகளின் பதிவுகளை பராமரிக்கிறது மற்றும் அதன் முடிவுகள் கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும். ஒரு ஆவண நீதிமன்றம் சொல்லிட்டான். இது உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் வந்து உருவான ஒரு நீதிமன்றம் சொல்லியாச்சு. இந்த நீதிமன்ற நடவடிக்கைகளுடைய பதிவுகளை பராமரிக்கிறது. என்னது, இது எல்லா நீதிமன்றம், நம்ம உயர் நீதிமன்றத்துடைய எல்லா நடவடிக்கைகளையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேப்பர் மூலமா வந்து சேகரித்து வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் தான். அப்ப அதன் முடிவுகளுக்கு நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும் அப்படின்றது எல்லாமே சரி, ரெண்டுமே சரி. இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோற்றத்திற்கு காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் டேஷாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இப்போ பொதுத்துறைகளின் தோற்றத்திற்கு காரணம் தொழில் கொள்கை. இப்போ 1956 2ஆம் ஐந்தாண்டு திட்டம். 2ஆம் ஐந்தாண்டு திட்டம். சோ 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்துலதான் வந்து நம்ம என்ன இருக்கு, தொழில் கொள்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 56ல வந்து உணவு அதிகமா இருக்கணும்னு வந்து நினைச்சாங்க. இது 51 to 56ல வந்து உணவு பொருள் வந்து அதிகமா இருக்கணும்னு நினைச்சாங்க. 56ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல தொழில் கொள்கை வந்து அதிகமாகணும், பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. கலப்பு பொருளாதார நன்மைகளின் கலவை என்பது கலப்பு பொருளாதாரம். அது கலப்பு பொருளாதாரம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறு தொழிலும் இருக்கணும், அது மாதிரி வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய தொழிலகங்களும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றது. ஸோ இது மூலயமா வந்து என்ன இருக்குது, முதலாளித்துவம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு. 2வது சமதர்மம். முதலாளித்துவம், அதாவது முதலாளிகளுக்கே வந்து போயிட்டு எல்லாமே வந்து சேர்ந்துட்டு இருந்தது ஆரம்ப காலத்துல.
ஸோ இந்த கலப்பு பொருளாதாரம் வந்த பிறகு வந்து பணம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாளிகளுக்கும் வந்து பணம் இருக்கணும், அதே நேரத்தில் வந்து பாடுபடுற தொழிலாளிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான சம்பளம் வந்து பணம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த கலப்பு பொருளாதார நன்மைகள் வந்து பணம் வருது. டேஷ் நிறுவன சட்டம் மற்றும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் முதன்மையான முக்கிய பங்குதாரர். சோ இதுல பாருங்க கூட்டுத்துறை நிறுவன சட்டம் மற்றும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் முதன்மையான முக்கிய பங்குதாரர் எதுன்னு கேக்குறாங்க. அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றது இது கூட்டுறவுத்துறைன்னு சொல்றாங்க பாருங்க. அது வந்து முக்கிய பங்குதாரர். எல்லாத்துலயுமே வந்து கூட்டுறவுத்துறை வந்து இருக்கு. அந்த கூட்டுறவுத்துறையை வந்து கண்ட்ரோல் பண்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மட்டும்தான். சோ அப்போ கூட்டுறவுத்துறை நிறுவன சட்டம், கூட்டுறவுத்துறை வந்து நிறுவன சட்டம் வந்து என்ன ஆகுது, அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் முதன்மையான முக்கிய பங்குதாரர்னு சொல்றாங்க. அதிகமா வந்து நம்ம என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்டோடைய அந்த பங்குகள் ஷேர் வந்து வாங்கக்கூடிய ஒரு துறை வந்து கூட்டுறவுத்துறை. இந்திய இரும்பு எஃகு ஆணையம் செயில் ஒரு டேஷ் நிறுவனமாகும். மினி ரத்னா, மகாரத்னா, நவரத்னா இவற்றில் ஏதும் இல்லை. சோ இந்த ரத்னா வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய கம்பெனி வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கு, கம்பெனி எந்த அளவுக்கு பெரிய கம்பெனியா இல்ல சின்ன கம்பெனியா அப்படின்றது வந்து சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாரத்னா மினி ரத்னான்றது. மகானா வந்து பெருசு, ரத்னா வந்து நிறைய ஆளுங்களுக்கு வந்து ஊதியம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ மகாரத்னானது மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனம் சொல்லப்படுறது. பொதுத்துறை டேஷ் உடையது. பொதுத்துறைன்னு வந்து சொல்றோம் பாருங்க. இந்த சார்பு துறையில பொதுத்துறை ஒண்ணு, நெக்ஸ்ட் வந்து தனியார் துறைன்னு வந்து பார்த்தோம். சோ அப்போ பொதுத்துறைன்றது வந்து எது, லாப நோக்கத்தில் செயல்படுறதா இல்ல ஊக வணிக நோக்கமா, இவற்றில் ஏதுமில்லை சேவை நோக்கம். பொதுத்துறை பொதுவா இருக்கிறது எப்பவுமே என்ன இருக்கும், சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பொதுவா இருக்கிறவன் வந்து இப்போ ஒரு நாட்டாம வந்து இருக்கிறான் அப்படின்னா ரெண்டு பக்கமே வந்து என்ன இருக்கணும், அவன் பொதுவான ஒரு சேவையா வந்து தீர்ப்பு வந்து சொல்லணும். அதான் வந்து என்னதுன்னா பொதுத்துறை. அப்போ சேவை நோக்கம். ஊக வணிக நோக்கம்னா வந்து எதுக்கு வரக்கூடியது, லாப நோக்கமோ ஊக வணிக நோக்கமோ வந்து வரக்கூடியது எது, தனியார் துறைக்கு மட்டும்தான். தனியார் துறை. இந்த பொதுத்துறை தனியார் துறை ரெண்டுமே வந்து எதுல இருக்குது, சார்பு துறையில வந்து இருக்கு. அதிக வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடியதுல வந்து இருக்கக்கூடியதுதான் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை. இந்தியாவின் இருப்பு பாதை போக்குவரத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் இருப்பு பாதைனா வந்து எது, ரயில்வே வந்து இப்போ 1853. இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை. இப்போ ஒரு அமைப்பு வந்து உள்ள இருக்கணும், உள்ள வந்து உள்ள அதாவது உள்ளாட்சின்னு வந்து இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு இடத்துல வந்து என்ன பண்றோம், ஒரு அமைப்பு திறக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவான், ரிப்பன் வச்சு வந்து கட் பண்ணுவான். அமைப்பு திறக்கிறது, அமைப்பின் தந்தை ஞாபகம் வச்சுங்க. அமைப்பின் தந்தைனா அமைப்பை திறக்கிறது. அமைப்பு திறக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ரிப்பன் வச்சு கட் பண்ணுவாங்க. அடுத்து 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்தியது. 1919ஆம் ஆண்டு என்னது, இந்திய அரசு சட்டம் இரட்டை ஆட்சி முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்றான். சரி, 1919ல இரட்டை ஆட்சி முறைன்னு வந்து சொல்றது யாரு கொண்டு வந்தது, வில்லியம் பெண்டிங் வந்து 1919ல அது வந்து கொண்டு வந்தாரு. வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1919ல வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுலட் சட்டம் வந்து கொண்டு வந்தது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இந்த இரட்டை ஆட்சி சட்டம் வந்து சொல்றது, இரட்டை ஆட்சி முறைன்றது வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து என்னது, அரசு மாகாணங்கள்ல தனியா ஒரு அரசு வந்து இருக்கணும், அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் வந்து சொன்னது. இன்னொன்னு வந்து ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரட்டை ஆட்சி முறையில கவர்னர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் வந்து யாரு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய பிரதிநிதிகளை தான் வந்து போய் சேருமே தவிர அந்த இடத்துல என்ன இருக்காது, அந்த இடத்துல பிரிட்டிஷ்காரங்களை வந்து எந்த வித கேள்வி வந்து கேட்க மாட்டாங்க. அப்போ 1919 இதன் மூலயமா தான் நமக்கு என்ன வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைமன் கமிஷன் வந்து வந்தது. 1919 மூலயமா தான் வந்து நமக்கு என்னது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணதுதான் சைமன் கமிஷன் தான் வந்து வந்தது. நெக்ஸ்ட், நகராட்சி உருவாக்கத்திற்கு பொறுப்பாக இருந்தவர். நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய கோள்களை வச்சு பார்க்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோசியம். நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய கோள்கள், நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கோள்களை வச்சு பார்க்கக்கூடியது வந்து போனது ஜோசியம். சார் ஜோசியா சைல்டு. 1639 பிரான்சிஸ் டே, ஆண்ட்ரூ கோகன் ஆகியோர் மதராசப்பட்டினத்தில் ஒரு தொழிற்சாலை மற்றும் வர்த்தக நிறுவனத்தை நிறுவுவதற்கு அனுமதி பெற்றனர். அப்போ இந்த கோகன் என்றவர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய இந்த சென்னையில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர் கோட்டை, இந்த கோட்டையை வந்து கட்டினவர். எந்த கோட்டைன்றது வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டையுடைய பெயர் என்ன, அது கட்டினது வந்து ஆண்ட்ரூ கோகன். அது வந்து கமெண்ட்ல போடுங்க. அப்போ 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வந்து 4 பார்ட் வந்து பார்த்திருக்கோம். இந்த 4 பார்ட்டுமே வந்து நமக்கு முடிஞ்சது.